ஆக்சுவலாக எங்கள் ஜிம்மில் ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். வந்துட்டு என்கிட்ட கேட்பான், நான் 2 வருஷமாக ஜிம்முக்கு போகிறேன், நான் உடம்பே ஏற மாட்டேங்குதுண்ணா அப்படின்னு கேட்பான். நான் சரி கேட்டேன், என்னடா ஆச்சு, ஏன் உடம்பு ஏற மாட்டேங்குது, 2 வருஷமாக ரெகுலராக வரையாடானா? ஆமாம், நான் ரெகுலராக வரேன். தூக்கம்லாம் எப்படிடா, தூங்குறியா, ஒரு 8 மணி நேரம்லாம் தூங்குறியா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் தூங்கிடுவேண்ணா, தாராளமாக 12 மணி நேரம் வரைக்கும் தூங்கிடுவேண்ணா அப்படின்னு. தூக்கம் நல்லா, ரெக்கவரி நல்லா இருக்குடா, ஓகே. தண்ணி வாட்டர் இன்டேக்லாம் கரெக்டாக வச்சிருக்கியாடா? ஆனால் 4 லிட்டர்லாம் குடிச்சிருவோண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ப்ரோட்டீனு ஃபுட்டெல்லாம் எடுப்பியாடா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எடுத்துருவோம்னா, தாராளமாக ப்ரோட்டீன்லாம் நல்லா, ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்லாம் நல்லா எடுக்கணும். அப்புறம் நான் யோசிச்சேன், ஏடா எல்லாத்துலேயும் குட்டாக இருக்கான், அப்புறம் கரெக்டாக இருக்கேன்டா, எங்கேயும் இடிக்குதாடா நீ கேட்டேன். சரி ப்ரோட்டீன் எந்த மாதிரி எடுக்க அப்படிங்க. அதெல்லாம் ஒரு முட்டை தாராளமாக எடுத்துருவேணும் ஒரு நாளைக்கு. இப்போ பிரச்சனை இல்லைனா ஒரு முட்டை தாராளமாக எடுத்துருவேன். மீதி நேரம்லாம் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ப்ரோட்டீன்லாம் பக்கமாக எடுத்துருவேன். எனக்கு ஸ்டன் ஆகி போச்சு. ஒரு முட்டை யாருன்னா நீங்களா, ஒரு முட்டையை டெய்லி எடுப்பானாமா, கார்போஹைட்ரேட் நிறைய எடுப்பானாமா. தலைவன் என்ன நினைச்சிட்டா, முட்டையை தான் கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி கார்போஹைட்ரேட் வந்து ப்ரோட்டீனாக வச்சிட்டான் போல. ஸோ இப்போ எனக்கு மாதிரி ஆளுங்கள்லாம் மண்டையிலேயே தட்டி புரிய வைக்கணும், கொட்டணும். ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணும், ப்ரோட்டீன் எடுத்தால் தான் உடம்பு வரும்னு கொட்டி, ஃபைபர் எடுக்கணும், ஃபைபர் எடுத்தால் தான் டைஜஷன் ஆகணும்னு கொட்டணும் போல தலையிலேயே. உங்கள் ஜிம்லேயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். நல்லா உடம்புலாம் நல்லா ஏற மாட்டேங்குதுன்னா ஏன்னா அப்படிலாம் வந்து கேட்டானுங்கன்னா இந்த வீடியோ காமிச்சு மறக்காம எனக்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். பல்கிங் டிப்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு.